நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். நம்ம தெரிஞ்சுக்கிற வந்த சித்த வைத்திய முறையில் இருக்கிற குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு வர்றேன். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிலிருந்து இன்னும் மேற்கொண்டு கொஞ்சம் சொல்லலாம். இப்போ வந்து வயிற்று பிரச்சனைக்காக வயிறு நல்லா செரிமானம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னாலும் நல்லா தைரியமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய இல்லை, தேவையான அளவு தண்ணி குடிச்சிக்கோங்க. அது வயிறு உப்புசமாக இருக்குது, காற்று அடைச்சிக்கிட்டு இருக்குது, சரியான ஒரு மாதிரி உமட்டெல்லாம் வருது, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓமத்தை ஒரு ஸ்பூன் நல்ல லேசாக வறுத்து, இது லேசாக சூடாக வறுத்து அதில் நீர் விட்டு நல்லா கொதிக்க விட்டு, அதில் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டு நம்ம ஒரு தடவை குடிச்சிடணும். ராத்திரியோ பகலில் எப்போ உங்களுக்கு அஜீரணமாக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த காற்று வெளியேறுறது, வயிறு உப்புசம் அடைச்சிக்கிட்டு இருக்குது, கொமட்டல் இதெல்லாம் நல்லா சரியாகும். அது தேவையான அளவு நமக்கு குடிச்சுக்கிறணும். ஒரு டம்ளர் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அரை டம்ளர் வரைக்கும் சுண்ட காய்ச்சி நீங்கள் குடிச்சிருங்க. அப்படி குடித்தது தான் அதோடைய அந்த ஓமத்தோடைய சாறு, நல்லா சீரகச்சாறு ஓமச்சாறு இறங்கி நம்மளுக்கு அந்த இதை சரிப்படுத்தும். உடனே போட்டு உடனே இறக்கி உடனே குடிக்கக்கூடாது. நல்லா அதை கொதிக்க விட்டால் தான் அதோடைய முழு பலன் கிடைக்கும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் ஆகி அதுக்கு பிறகு நீங்கள் வடிகட்டி குடிங்க. அப்படி குடிக்கும்போது அந்த வயிற்றில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா ஆகும். அப்புறம் ஏப்பம் வரும், செரிமானம் ஆகும், நல்லா சாப்பிட்றதுக்கு வயிறு இடம் கொடுத்துரும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல உணவாக சாப்பிட்டுக்கிறணும். அந்த மாதிரி அஜீரணமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடாம தவிர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவை மட்டும் சாப்பிட்டாலே நம்ம அஜீரணத்தை தவிர்த்துக்கிடலாம். தேவையில்லாமல் எதுக்கு நம்ம வைத்தியம் எடுத்துக்கிட்டு தேவையான இதை மட்டும் சாப்பிடணும். எண்ணெய் பலகாரம் நிறைய சாப்பிடாதோங்க. பழங்களை சேர்த்துக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பழங்களை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்தாலே வயிற்றுக்கு உப்புசமே காற்று அடைச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையும் வராது, நல்லாயிருக்கும். அதுக்காக உணவு சாப்பிடக்கூடாது, சமைச்ச உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. சமைச்ச உணவு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தேவையான உணவு அது மட்டும் சாப்பிட்டாலே போதும். நிறைய கொஞ்சம் அந்த உடலை 1 மணி நேரத்துக்கு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்க. அதுக்காக 5 லிட்டர் 3 லிட்டர் அப்படிலாம் குடிக்க தேவையில்லை. நம்மளுக்கு எவ்வளோ தேவை தண்ணி அது அளவு இருந்தால் தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. அரை டம்ளர் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து குடிச்சிக்கிட்டே வந்தால் கூட வயிறு நல்லா தான் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க கூட அதை இப்போ இந்த முறையில் குடிச்சிட்டு வந்தால் கூட நல்லா தான் கேட்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வயிறு இதை செரிமானம் இல்லாமல் அஜீரணமாகி அந்த வயிற்றுப்போக்கு அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு இங்கிட்டு கூட்டி போய் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் அதே ஓமத்தை 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு லேசாக வறுத்து
நிறைய ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசி பொரி இருக்குது, அது ஒரு கைப்பிடி அளவு அதோட போட்டு நல்லா அதையும் இதே மாதிரி தான் கொதிக்க வச்சு 2 டம்ளருக்கு 1 டம்ளர் ஆக்கி நீங்கள் அதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு எவ்வளோ பெரிய வயிற்றுப்போக்காக இருந்தாலும் சரியாகும். அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரே நேரம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். மட்டன்னு குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 மடக்காக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது அந்த வயிற்றுப்போக்கு நல்லா கேட்கும், நின்றும், சரியாயிடும். அதை தான் நான் சொல்கிறது என்னென்னா, அது அஜீரணம் ஆகாமல் தேவையில்லாத ஒன்று சாப்பிடாமல் இருந்தாலே இந்த மாதிரி இதை தவிர்த்துக்கிடலாம். அதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். அப்படியே அது இல்லை இப்படி வந்துச்சு அப்படின்னா தடுத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை உடனே நீங்கள் செஞ்சுருங்க. உடனே செய்யும்போது நம்மளுக்கு அந்த நேரத்தில் நல்லதை கேட்கும். அதுக்கு பிறகு வேணால் அப்புறம் பார்த்துக்கிடலாம்ல. அப்போதைக்கு நம்ம தேவை என்ன அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மாதிரியே உடனே செஞ்சோம்னா கொஞ்சம் தான் சங்கடப்படாமல் தவிர்த்துக்கிடலாம். அந்த வலி அந்த மாதிரி இல்லாமல் அந்த நேரத்துக்கு தவிர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு தானே நல்லாயிருக்கும் உடம்பு. அதனால் நீங்கள் அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்னதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க எப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அப்படியே செஞ்சு அந்த நேரத்துக்கு சரிப்படுத்திடலாம். நம்ம உடனே அங்கே ஓடணும், இங்கே போகணும், அப்போ அவங்கள கூப்பிடுங்க இவங்களை கூப்பிடுங்க, நான் எந்த இதுவும் இல்லாமல் மற்றவங்களையும் பட்டப்படாமல் நீங்களும் பட்டப்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் டக்குன்னு நம்மளே செஞ்சிடலாம் ஈஸியாக. அது செஞ்சுட்டா அடுத்தவங்க வந்து செய்யணும், இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்கிற தேவையில்லை. உங்களுக்கு அந்த நேரத்தில் உடனே செய்ய முடியணும் அப்படின்னா செஞ்சு கொடுத்துருங்க. என்னன்னாலும் சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அந்த நேரத்துக்கு நீங்கள் பாதுகாத்துக்கலாம். உங்களையும் பாதுகாத்துக்கலாம், மற்றளையும் சங்கடப்பட தேவையில்லை. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு என்னென்ன இதோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வைத்திய குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். அனாவசியமாக மாத்திரைகள்லாம் போட தேவையில்லை. அதுக்காக தான். அதே சமயம் அந்த ஓமத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மூக்கு அடைச்சிக்கிருச்சு, மூச்சு கூட சிரமமாக இருக்குது, தலை கொஞ்சம் கனமாக இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்பூரம் அதில் போட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டு அதை கையில் வச்சு நல்லா அந்த உள்ளங்கையில் வச்சு கசக்கி ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டு ஒரு மூக்கில் உறிஞ்சிடணும். இதே மாதிரி இன்னொரு மூக்கில் அடைச்சிக்கிட்டு இன்னொரு மூக்கில் அப்படி உறிஞ்சிட்டிங்கன்னா அந்த சுவாசம் அடைப்பு இருந்தாலும் சீராகும். அப்புறமேலுக்கு கொஞ்சம் மூச்சு நல்லா விடலாம். தலைக்கணமும் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். அது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த இதை முடிச்சு எடுத்து கசக்கி நல்லா கசக்கினா தான் அதோடைய இது வரும், அந்த ஓமத்தோடைய வாசம். மூச்சு சீராக வரும், தலைக்கணமும் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த நாளடைவில் மூக்கு அடைப்பு சரியாகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை கீழே கொட்டிட்டு ஒரு 4 தடவை மோந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அதை கீழே போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு துண்டு பச்சை கருப்பூரம் வச்சுக்கிட்டு அடுத்தது உபயோகப்படுத்தணும். அப்போ தான் என்ன அதே பழசாக இருந்துச்சுன்னா அதோடைய இது குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி அளவு போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. கைவசம் அதுக்கு எப்பயுமே கைப்பையில் வச்சுக்கிறதுக்கும் நல்லது தான். அதே மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகும்போது அந்த மாதிரி வந்துச்சு, பஸ்ஸில் போகும்போது அந்த காற்று படும்போது மூச்சை கொஞ்சம் விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது பையில் நம்ம தேவை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த முடிச்சை எடுத்து நீங்கள் அதே மாதிரி மோந்து பார்த்துக்கிறலாம். கைப்பையில் நீங்கள் எப்பயும் வச்சுக்கோங்க. ஒரு 3 முடிச்சை கட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அதாவது மூச்சு அடைப்பு இருக்கிறவங்களுக்கு சுவாசம் சீராக இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. அது பிள்ளைகளுக்கும் கூட அதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணி விடலாம், மூக்கில் வச்சு அவங்களே சுவாசத்தை சுவாசிக்க விடலாம். அதுக்கு அப்படியே அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படி இதாக இல்லை அப்படின்னா இந்த பச்சை கருப்பூரத்தை ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் லேசாக சூடாக்கி அதில் நசுக்கி போட்டு வெதுப்பாக முதுகு, மூக்கு, கழுத்து, நெற்றி இந்த பகுதியில் சின்ன அப்படியே மெதுவாக தடவி விட்டிங்கன்னா
இலகும். சளி கிளி இருந்துச்சுன்னா இலகி அது வெளியே வரும். கணமும் இந்த தலைக்கணமும் சரியாகும். குழந்தைகளுக்கு மூச்சு அவங்களுக்கும் மூச்சு சுவாசம் சீராக வரும். அந்த பச்சைக்கற்பூரம் மட்டும் போட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் சூடாக்கி லேசாக வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் தடவி விடுங்க பிள்ளைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு அதுதான் சிறந்தது. பெரியவங்களும் தடவலாம், ஆனால் நம்மளுக்கு தான் இதே போதும். எந்த இது இருந்தாலும் போதும். குழந்தைகளுக்குன்னா அது தடவி விடுங்க. முதுகு, நெற்றி பகுதி, மூக்கு, தொண்டை, இந்த மாதிரி நெஞ்சு இதெல்லாம் தடவி விட்டிங்கன்னா அந்த மூச்சு அப்படியே அந்த ஒரு சளி இருந்தாலும் லேசாக இலகி வெளியே வந்துடும். நுரையீரலில் அடைச்சிக்கிட்டு இருந்த சளி கூட குழந்தைங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு அவங்க சுவாசம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி நான் சொன்ன அந்த ஓம முறையை எப்போயுமே கைப்பையில் எல்லாருமே ஒரு ஒரு முடிச்சு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. எப்போயாச்சும் நம்ம வெளியே போகும்போது அதுக்கு அவசியம் தேவை. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஓமத்தை பற்றி பார்த்தோம், அதோட சிறப்புகளையும் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் நல்ல பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை அடுத்த முறை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.